ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஒரு டீ காஃபியோடு சாப்பிட்றதுக்கு சும்மா அட்டகாசமாக இருக்குங்க. கொஞ்சமாக முட்டைக்கோசு இருந்தால் போதும். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நல்வாழ்த்துக்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று போடுங்க. இப்போ நான் கொஞ்சம் ஒரு அரை கப்புக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அதை கழுவிட்டு நல்லா தண்ணி ஊற்றி ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ முட்டைக்கோசு எடுத்திருக்கேன். இந்த முட்டைக்கோஸில் நான் பாதி தான் போட போகிறேன். மீதியை இன்னொரு நாளைக்கு பொரியல் ஏதாவது செஞ்சுக்கிருவேன். பாருங்கள், இப்படி பாதியாக கட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் போட்டாலும் நிறையா வடை வருங்க. பாருங்கள், இப்போ இதை பொடியாக கட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நீங்கள் சீக்கிறதில் வச்சு கூட, காய் சீவுறதில் வச்சு கூட நீங்கள் சீவி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ ஒரு மிக்சர் சாரில் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் வத்தல் சேர்த்துக்கலாம். நான் 4 மிளகாய் வத்தல் சேர்த்துருக்கேன். இப்போ பருப்பும் நல்லா ஊறிடுச்சு. அதையும் இந்த மிக்சர் சாரில் சேர்த்துக்கலாம். நல்லா ஊறணும் பருப்பு, அப்போத்தான் நல்லாயிருக்கும், பொரிஞ்சு வரும். பாருங்கள், இது கூட கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கிடுவோம். போட்டுட்டு 1-2 அரைச்சிக்கலாங்க. ரொம்ப மையமும் அரைக்க வேணாம். அப்போத்தான் வடை நம்ம நல்லா 1-2 பருப்பு இருந்தாத்தே நல்லாயிருக்கும், கடித்து சாப்பிடும்போது மொறுமொறுன்னு இருக்கும். இப்போ ஒரு பவுலில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முட்டைக்கோஸை போட்டுக்கலாங்க. இப்போ அது கூட அரைச்ச இந்த கடலைப்பருப்பு அரைச்சோம் இல்லையா, அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட நீங்கள் பொட்டுக்கல்லையெல்லாம் சேர்க்க வேண்டாம், அது வேறு டேஸ்ட்டாக இருகலாக இருக்கும். கடலைப்பருப்பு மட்டும்தான் போடணும். இப்போ வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் இஞ்சி ஒரு துண்டு. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பச்சை மிளகாய் இன்னும் கூட ஒன்று சேர்த்துக்கலாம், இல்லாட்டி குறைச்சிக்கலாம், சின்ன பிள்ளைய இருக்க வீட்டுகளில். இப்போ சோம்பு கொஞ்சம் போட்டுக்கிடுவோம். பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்காதீங்க. அந்த வெங்காயத்துலேருந்து தண்ணி வடியும், அதனால் நீங்கள் தண்ணி சேர்க்க வேண்டாம். கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கிடுவோம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். உங்கள்கிட்ட கொத்தமல்லி கருவேப்பிலை இருந்தால் சேர்த்துக்கங்க. கருவேப்பிலை மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன், மல்லி இல்லை, அதனால் வெறும் கருவேப்பிலை மட்டும் நான் சேர்த்துருக்கேன். அதை பொடியாக கட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலையை அப்படியே போடாதீங்க, கட் பண்ணி போடுங்க. இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு பாருங்கள், தண்ணியெல்லாம் சேர்க்கவே இல்லை. இந்த பதத்துக்கு நம்ம எடுத்துக்கிறணும். ஃபஸ்ட்டு எண்ணெயை காய வச்சுட்டு இதை நம்ம அரைச்சி வச்சதுக்கு இதை உருண்டையாக எடுத்து வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு. ஏன்னா சட்டியில் எண்ணெய் காய்ஞ்ச உடனே டக்கு டக்குன்னு நம்ம எடுத்து போடுறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம தட்டி எடுத்து வச்சுக்கிட்டு போட்டுறணும். ஃபஸ்ட்டு எண்ணெய் காயவும் கொஞ்சம் மிதமான தீக்கு மாற்றிடுங்க, இல்லாட்டி ரொம்ப கறி போகும், உள்ளே வேகாது. இப்போ பாருங்கள், பார்க்கும்போதே நமக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வருது. இந்த மாதிரி பிரட்டி விட்டுக்கலாம். நல்லா செவந்து போச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், அந்த பருப்பு வெங்காயம் எல்லாமே அதில் இருக்குது, அரையும் குறையுமா. அப்படி இருந்தாத்தே நமக்கு மொறுமொறுப்பு கிடைக்கும். பாருங்கள், இன்னொரு சட்டையும் எடுத்து போட்டுக்கலாம். ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்தில் இது செஞ்சிடலாங்க. பருப்பு மட்டும் ஊறி இருந்தால் போதும். ஒரு டீ காஃபிக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சும்மா அட்டகாசமாக இருக்குங்க. பாருங்கள், இப்போ ரம்ஜான் நோம்புக்கெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் முட்டைக்கோஸ்லேயும் வடை செஞ்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இப்போ இதுவுமே வெந்துருச்சு. இதையும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த வடையும் சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட முட்டைக்கோஸ் ஈவினிங் ஸ்நாக்ஸ் வடை சும்மா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. ஆளுங்கிற பெல் பட்டனை தொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.